வடபழனி முருகன் கோவில். சென்னையில் உள்ள முக்கிய திருக்கோயிலில் ஒன்று வடபழனி முருகன் கோவில். சென்னைக்கு மேற்கே அமைந்திருக்கிறது. பழனிக்கு இணையான தலமாக போற்றப்படுவது சென்னையில் உள்ள வடபழனி ஆண்டவர் திருக்கோவில். பழனிக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து வடபழனி ஆண்டவனை வேண்டி செல்கிறார்கள். சென்னையில் அடையாளங்களுக்கு ஒன்றாக மாறிவிட்டது. இந்த ஆலயத்தின் மூலவராக பழனி முருகன் என்ற கோலத்தில் காட்சி அளிக்கின்றார். முருகப்பெருமானின் காலில் பாத ரட்சைகளுடன் காட்சியளிக்கிறார். இந்த கோயில் ராஜகோபுரத்தில் ஸ்கந்த புராண காட்சிகள் விளங்கும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. கோவிலின் சிறப்பு: பல முருகன் கோயிலில் இல்லாத ஆஞ்சநேயர் சன்னதி இங்கு உண்டு. தென்பழனி கோவிலுக்கு செய்வதாக வேண்டிக் கொண்ட காணிக்கைகளை இக்கோவிலில் செலுத்துவதும் உண்டு. தங்கரதம், வைகாசி, விசாகம் 3 சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு வளரப்பட்டது இந்த திருக்கோவில். கோயில் வரலாறு: 1890ஆம் ஆண்டு மிகவும் எளிய ஓலைக்கூரை கொட்டையுடன் இந்த கோயில் கட்டப்பட்டது. பின்னர் மக்களின் அதிக வருகையாலும் ஆதரவாலும் கோயில் புகழ் பெற்றது. ஆண்டுக்கு சுமார் 7000 தம்பதியர் இந்த ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்கின்றனர். இந்த கோவில் அண்ணாசாமி நாயக்கர் எனும் முருக பக்தர் தனது சொந்த வழிபாட்டிற்காக கொட்டகையுடன் இந்த கோயில் அமைத்தார் எனவும், அங்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியின் வண்ணப்படத்தை வைத்து வழிபட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திருக்கோவிலில் 2007ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு 2022ஆம் ஆண்டு கும்பாபிஷேக பணிகள் தொடங்கப்பட்டது. அந்த திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கடந்த 10 நாட்களாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. தனி சன்னதிகள்: இந்த கோவிலில் பல தெய்வங்களுக்குரிய தனி சன்னதிகள் உள்ளன. இங்கு வரசக்தி விநாயகர், சொக்கநாதர் சிவன், மீனாட்சி அம்மன், காளி, பைரவர் மற்றும் வள்ளி, தேவசேனா சமேத சண்முக சன்னதிகள், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், மகாலட்சுமி என பல சன்னதிகள் இங்கே உள்ளன. என் பேர் வள்ளி. நாங்கள் நான் 3வது தலைமுறை கடை வச்சுருக்கேன். இங்கே 100 வருஷம் பழமையான கோவில். காவடி, தைப்பூச திருவிழா, அப்படி பால் போன அடுக்கிறது, முருகருக்கு பெருமையான கோவில் இது. வடபழனி முருகன் சிறந்த கோவில். அடுத்த மாதம் 3ஆம் தேதியில் வைகாசி மாத திருவிழா. 10 நாள் காலையில் சாமி புறப்பாடு, 10 நாள் சாயந்தரம் சாமி புறப்பாடு, இதெல்லாம் உண்டு. இங்கே தேர், பெரிய தேர் வர்றதெல்லாம் அந்த 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதியிலலாம் நடக்கும். வணக்கங்க, என் பேர் சிவா. வடக்கன் கோயில் வாசலாண்ட பூ கடை வச்சுருக்கிறேன். அப்பா காலத்துலேருந்து கடை வச்சுக்கிறோம். இந்த கோயில் ஒரு 100-120 கோயில் இருக்குது. இங்கே நல்ல கூட்டங்கள் வரும் கோயில் விசேஷங்களுக்கு. அது பற்றாமல் கோயிலில் திருமணம் வைக்கிறதுக்கு நிறையா நடக்கும். ஒரே முகூர்த்தத்தில் ஒரு 50-60 பேர் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வசதிகள் உண்டு. ஃபாரின்லேருந்துலாம் கூட வராங்க. அந்த அளவுக்கு இந்த வடபழனி கோயில் ரொம்ப ஃபேமஸ். இந்த கோயில் விசேஷங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம். வைகாசி விசாகம் 1, ஐப்பசியில் நடக்கிற சூரசம்பார கந்த சஷ்டி 1, பங்குனியில் நடக்கிற பங்குனி விசேஷம் 1, 3 நல்ல விசேஷம். இதில் ஐப்பசியில் வர சூரசம்பார விசேஷம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த சூரசம்பார விசேஷத்துக்கு எல்லாம் கண்ட்ரிலேருந்தும் வருவாங்க, எல்லாம் ஸ்டேட்லேருந்தும் வருவாங்க, எல்லாம் ஊர்லேருந்தும் வருவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து. இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். சக்தியான முருகர். இந்த முருகர் பாதத்தில் செப்பல் அணிந்திருப்பார். அதான் இந்த ரொம்ப விசேஷம். எல்லா கோயிலையும் பார்த்துருப்பீங்க, முருகரை தனியாக நின்று நிற்கிறதா இல்லை ஃபேமிலியோடு நின்று நிற்கிறத. ஆனால் இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் தனி முருகர் தான், பழனி ஆண்டவர் தான். அந்த பழனி ஆண்டவர் காலில் செப்பலோடு இருக்கிற காட்சி கொடுக்குற இடம் இது. எல்லாரும் வாங்க, இந்த கோயிலுக்கு வாங்க. உங்கள் வேண்டும் வரத்தை கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வடபழனி முருகரை நம்பி எப்போ வேணாலும் வரலாம்.